இன்னைக்கு வீடியோவில் கேஷுவலாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமான்ட்டு இல்லைங்க, உலக சினிமாலே ஒரு ஜானர் ஒன்று இருக்குது. பயங்கரமாக பேசப்படக்கூடிய, பயங்கரமாக ஹிட் ஆக வேண்டிய ஒரு ஜானருங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியல, நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் அதை பற்றி ஒரு படம் எடுத்தோம்னா பெருசாக ஒரு வரவேற்பே இருக்க மாட்டேங்குது, பெருசாக அந்த படம் ஓடவும் மாட்டேங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியல. அது என்ன ஜானர் அப்படின்னு தானே கேட்குறீங்க? சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். ஆமாங்க, ஹாலிவுட்லேருந்து நம்ம இந்தியாவிலேயே மற்ற மாநிலத்தில் எடுக்கிற படங்கள் கூட பயங்கரமாக ஹிட் ஆகுது. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் ஏன் அப்படின்னே தெரில, இந்த ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டை நம்ம டச் பண்ணாலே இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து பெருசாக அந்த படத்தை விரும்புறதில்ல. அது ஏன் அப்படின்னு தெரில. அதை பற்றி கேஷுவலாக சின்னதாக ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவோமே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் மொத்தம் 2 படங்கள் வந்திருக்கு ப்ராப்பராக சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிற நேமோட. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிவகார்த்திகேயன் நடித்த ஹீரோ, இன்னொன்று அதுக்கு முன்னாடி முகமுடி அப்படின்னு ஒரு படம் வந்தது நம்ம ஜீவா சாரோட ஆக்டிங்கில். இந்த 2 படத்துலேயும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற டேக்லைனே தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படமே எடுக்கப்பட்டிருந்தது. பிகாஸ் சூப்பர் ஹீரோங்கிறது அந்த படத்தில் வெறும் காஸ்டியூம் வைஸாக மட்டும்தான் இருந்ததோ, அதை தாண்டி சூப்பர் ஹீரோக்கான எலமெண்ட்ஸ் எதுவுமே அந்த படத்தில் ஆட் பண்ணலையோ அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது. ஆடியன்ஸும் கண்டிப்பாக அதை தான் ஃபீல் பண்ணாங்க. பிகாஸ் நம்ம வந்து சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ எதை பார்த்து வளர்ந்துருப்போம்? நம்ம வந்து ஒரு சூப்பர்மேனை பார்த்து வளர்ந்துருப்போம், நம்ம வந்து ஒரு ஸ்பைடர்மேனை பார்த்து வளர்ந்துருப்போம். அவங்க எல்லாருக்குமே சூப்பர் அன்நேச்சுரல் பவர் ஒன்று இருக்குங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த 2 படத்தில் இவங்க என்ன மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு காஸ்டியூம் வைஸாக மட்டும் இவங்க சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டிட்டாங்க. அதை தாண்டி சூப்பர் ஹீரோ மாதிரியான பவர் ஏதாவது இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் எதுவும் பெருசாக இருக்கவே இருக்காது. அதனாலே இந்த படத்துக்கு வந்து சூப்பர் ஹீரோங்கிற டேக்லைன் தேவையில்லையே. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு காஸ்டியூமும் அந்த ஒரு மாஸ்க்குங்கிற விஷயமே தேவையில்லையே. இதை வந்து ஹீரோ வந்து கேஷுவலாகவே பண்ணியிருக்கலாமே. சிவகார்த்திகேயனும் சரி, அந்த ஜீவா சாரும் சரி, இதை வந்து கேஷுவலாக அந்த ஹீரோங்கிற மெட்டீரியலை வச்சே பண்ணியிருக்கலாமே. எதுக்கு வந்து சூப்பர் ஹீரோ, அந்த மாஸ்க்குங்கிற விஷயம் எதுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் காஸ்டியூம், எதுக்கு வந்து இந்த விஷயத்தை ஒரு ஃபேஸை மறைச்சிட்டு பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே வந்து கொஞ்சம் டிபேட்டாக, கொஞ்சம் வந்து ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. இதனாலே வந்து மக்கள் மத்தியில் இல்லைப்பா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் தான் போச்சு. அந்த படங்களும் வந்து பெருசாக ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலை. ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஓகே ஆகிறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ரீசனிங்கே சரியாக இல்லையோ அப்படின்னு தோணுதுங்க. அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ பிறக்கிறாரு, சூப்பர் ஹீரோ உருவாகிறாரு அப்படின்னா அவர் எதுக்காக உருவாகிறாரு அப்படின்னு ப்ராப்பராக ஒரு ரீசன் வேணும். அதாவது அந்த சூப்பர் ஹீரோக்கான ஒரு ஆப்போசிட்டில் சூப்பர் வில்லன்னு ஒருத்தர் வேணும் இல்லையா? பட் இந்த 2 படத்துலையுமே வில்லன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு நார்மல் ஜனங்களாக தான் இருப்பாங்களே தவிர ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்க ஒரு வில்லனாக இருக்க மாட்டாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி சூப்பர்மேன் ஆகட்டும், ஸ்பைடர்மேன் ஆகட்டும், அயன்மேனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க யாரை எதிர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் லிட்டரலாக ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் இருப்பாங்க. ஒரு சூப்பர் வில்லனாக ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்கள இவங்க எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு ஒரு பவர் வேணும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, இந்த ஹீரோக்கான இந்த வில்லன் கரெக்டாக இருக்கும், இந்த ஒரு மேட்சிங் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்க்க ஆரம்பிப்போம். பட் இந்த படங்கள் என்ன ப்ராப்ளம்னா, சூப்பர் ஹீரோன்னு இருக்கிறாரு, பட் அவர் யாரை எதிர்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நார்மலான மனுஷங்களாக தான் இருக்கிறாங்க. இதுவே வந்து ஒரு எப்படிப்பா இவரை ஈஸியாக அடிச்சிடுவாங்களே, இந்த படத்தை நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வருது இல்லையா? அதனாலே இந்த படங்கள்லாம் வந்து சரியாக போக மாட்டேங்குதோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பிகாஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு படம் ஓடுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், வில்லன் அப்படிங்கிறவரு கொஞ்சம் மேலே இருக்கணும், ஹீரோ அப்படிங்கிறவரு கொஞ்சம் கீழே இருக்கணும். இந்த ஹீரோ இங்கே இருக்கிற வில்லனை எப்படி அட்டாக் பண்ண போகிறாரு, இங்கே இருக்கிற வில்லனை எப்படி ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது தானே கியூரியாசிட்டி. அதுதானே கண்டிப்பாக ஓகே ஆகிற விஷயம். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துங்களில் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இந்த படம் வந்து கொஞ்சம் ஓகே ஆகலையோ, கொஞ்சம் வந்து சக்ஸஸ் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி பார்க்குறப்போ தான் இந்த படங்களும் ஃப்ளாப் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் நம்ம தமிழ்நாட்டில் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பெருசாக போக மாட்டேங்குது. பட் இதை வந்து டேக்கிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். ப்ராப்பராக ரைட்டிங் வைஸாகவே நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் பயங்கரமாக ஓடக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கும். பிகாஸ் இந்த படங்களுக்கு பயங்கரமான ஓப்பனிங் இருக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படங்கள்லாம் யார் அதிகமாக விரும்பி பார்ப்பா? குழந்தைங்க அதிகமாக கவரக்கூடிய சப்ஜெக்ட் இது.
கிடையாது. ஸோ குழந்தைங்கள் அதிகமாக இந்த மாதிரி படங்களுக்கு தேட்டருக்கு வருவாங்க. குழந்தைங்க உள்ளே வராங்க அப்படின்னாலே ஃபேமிலி உள்ளே வந்துடுவாங்க. ஃபேமிலி உள்ளே வராங்க அப்படின்னாலே அந்த படம் பயங்கரமாக ஓடிடும். ஸோ இந்த சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆக வேண்டிய சப்ஜெக்ட், பயங்கரமாக போகக்கூடிய ஒரு ஜானர். அதனால தான் ஹாலிவுட்லேருந்து இந்தியாவில் எல்லாருமே இந்த மாதிரி படங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வரணும். பட் அந்த ரைட்டிங் ப்ராப்பராக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே நம்மளும் பயங்கரமான பிளாக் பஸ்டர் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் நம்மளாலேயும் கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ரைட்டிங் வைஸாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். இந்த சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்லாம் கூட பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அதை எடுக்கிறோம் இல்லையா. ஸோ லாஜிக் வைஸாகவும் பெருசாக நம்ம மெனக்கெட தேவையில்லை. ப்ராப்பராக மேக்கிங் வைஸாகவும் ரைட்டிங் வைஸாகவும் நம்ம ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா படத்தில் நம்ம அடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகுதோ அப்படின்னு நான் அனலைஸ் பண்ண விஷயம். இன்னும் இந்த மாதிரி விஷயமும் இருக்குடா, இதை பற்றி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் நம்ம பண்ணலாம். அதுக்கான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதையும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.